வணக்கம். இந்த வீடியோவில் நான் பார்க்கக்கூடிய தலைப்பு பார்த்தீங்கன்னா 12 ராசிகளுக்கான ராசி கற்கள் அப்படின்ற ஒரு தலைப்பில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ ஒவ்வொரு பிளானட்டுக்கும் தனித்தனியான ஒரு ராசி கற்கள் ஜெம் ஸ்டோன்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. அது அந்த பிளானட்டோட ஆற்றலை அதிகப்படுத்துறதுக்காக பயன்படுத்துகிறாங்க. அதே மாதிரி ஒவ்வொரு ராசிக்கும் அது மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்போ சூரியனுக்கு மாணிக்கம், ரூபி, அதிகாரம், தன்னம்பிக்கை, தலைமைத்திறன். சந்திரனுக்கு பயன்படுத்தக்கூடிய ராசிகள் முத்து, செவ்வாய்க்கு பயன்படுத்தக்கூடியது பவளம், புதனுக்கு பன்னீர் புஷ்பராகம், கிரீன் எமரால்டு அப்படின்றது, குரு ஜூபிட்டருக்கு பயன்படுத்தக்கூடியது எல்லோ ஸ்பேர் புஷ்பராகம், சுக்கிரனுக்கு பயன்படுத்தக்கூடிய கிரகம் வைரம், சனிக்கு நீலக்கல், ராகுக்கு கோமேதகம், கேதுக்கு வைதூரியம். அதே மாதிரி ராசிகளுக்கும் 12 ராசிகளுக்கும் அதுக்கான என்னென்ன ராசி கற்கள் அப்படின்றது கொடுக்கப்பட்டிருக்கு. அது ஒன்றும் இல்லை. இப்போ மேச ராசியோட அதிபதி செவ்வாய்க்கு பவளம் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. ரிஷப ராசிக்கான அதிபதி சுக்கிரன். அந்த சுக்கிரனுக்கான லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா வைரம்னு வரும். அதே மாதிரி மிதுனத்துக்கு மரகதம், புதன் ராசி அதிபதினால மெர்க்குரி. அதுக்கான கல் எமரால்டு, மரகதம், கிரீன் எமரால்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் நம்ம எதுக்கு பயன்படுத்துகிறோம் அப்படின்னா, ஒரு கிரகத்தோட பலனை அதிகப்படுத்துவதற்காகவும் அந்த பலவீனமடைந்த கிரகத்தை நம்ம மீட்டெடுப்பதற்காகவும் பயன்படுத்துகிறோம். ஸோ இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த ராசிகள் அப்படின்றது இந்த ராசிக்காரங்களுக்கு அப்படின்றது ஒரு தவறான விஷயம்தான். சரிங்களா? நம்ம இப்போ உதாரணமாக நான் மேச ராசியில் பிறந்திருக்கேன். நேரடியாக போய் பவளம் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி வாங்கி அணியக்கூடாது. இப்போ மேச ராசியில் பிறந்த ஒரு நபர், அந்த நபருக்கு செவ்வாய் எப்படி இருக்கு, எந்த இடத்துல இருக்கு, பார்வை எப்படி இருக்கு, சேர்க்கை எப்படி இருக்கு, எத்தனை டிகிரியில் இருக்கு, அதனுடைய பலன் என்ன, அதெல்லாம் பார்த்து தான் நம்ம பலன் சொல்ல முடியும். சரிங்களா? இப்போ மேசராசியில் பிறந்த நபருக்கு அதை விட நன்மை செய்யக்கூடிய அமைப்பில் குருவோ இல்லை சுக்கிரனோ சூரியனோ அமைஞ்சா, நம்ம பவளம் யூஸ் பண்ணாமல் அதுக்கான சூரியனுக்கான கல் யூஸ் பண்ணும்போது அதனுடைய அவுட்புட் வேற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஸோ உங்களுக்கு ராசிக்கல் தேவைப்பட்ட, உங்களுக்கு உங்கள் சுய ஜாதகத்துக்கு தேவைப்பட்ட அனலைசிஸ் வேணும்னா என்னுடைய நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள், மெசேஜ் பண்ணுங்கள். ஆனால் அனைவரும் இந்த 12 கல்லில் ஒன்று சூஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் கிடையாது. இந்த ராசிக்கு இதை யூஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி கிடையவே கிடையாது. சரிங்களா? அந்த ராசி அதிபதி பலன் அதிகமாக இருக்கும்போது நம்ம வேற ஒரு தேவைகளுக்காக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ 10ஆம் அதிபதியை ஆக்டிவேட் பண்ணோம்னா அதுக்கான கல்லை நம்ம யூஸ் பண்ணலாம். ஒரு சில கற்கள் நம்ம யூஸ் பண்ணும்போது பலனே கொடுக்காது. ஏன்னா அவருடைய கர்மா வினைப்படி அந்த கிரகத்தின் பலன் 0வாக கூட இருக்கும். நம்ம அதை ஆக்டிவேட்டே பண்ணவே முடியாது, அப்படிலாம் இருக்கும். அதெல்லாம் நம்ம அனலைஸ் பண்ணால் மட்டும்தான் நம்ம சரியான கல் பரிசீலனை செய்யப்படும். சரிங்களா? நன்றி. என்னுடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.